அத்தியாயம் 39. அவமானம் அடைந்தான் அஸ்தினாபுரத்தான். கௌரவர்கள் பெரும் படையோடும் பரிவாரங்களுடனும் துவைத வனத்திற்கு சென்றனர். துரியோதனன், கர்ணன் ஆகியோர் தாங்கள் பாண்டவர்கள் வனத்தில் அவதியுறும் நிலையை கண்ணால் கண்டு ரசித்து ஆனந்தப்படப் போவதை எண்ணியவாறு வனம் நோக்கி பயணித்தனர். துவைத வனத்தினுள் சென்ற கௌரவர்களும் மற்றவர்களும் பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு 4 நாழிகை தொலைவில் தங்களுக்கான பாடி வீடுகளை அமைத்து கொண்டனர். துவைதவனத்து இடைச்சேரியில் அங்கங்கே இருந்த மாட்டு மந்தைகளை எண்ணி அடையாளம் இட்டனர். பின் பசுக்கள், காளைகள் ஆகியவற்றை தனித்தனியே எண்ணி கணக்கெடுத்த கௌரவர்கள் பின் இடைச்சேரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு மகிழ்ந்தனர். பின் வனத்தினுள் சென்ற விலங்குகள் பலவற்றை வேட்டையாடினர். அவ்வாறு வேட்டையாடியவாறு சென்ற துரியோதனன் பாண்டவர்களின் ஆசிரமம் இருக்கும் இடத்தருகே இருந்த தடாகத்தை அடைந்தான். தன்னுடன் வேட்டைக்கு வந்த பரிவார்த்தனை அத்தடாகத்துக்கு அருகேயே தங்கிட ஏற்பாடுகளை செய்யுமாறு துரியோதனன் உத்தரவிட்டான். அதே தடாகத்துக்கு அருகே கந்தர்வராஜனான சித்திரசேனனும் தன் பரிவாரங்களுடன் தங்கியிருந்தான். துரியோதனனின் பரிவாரங்கள் அங்கு அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதைக் கண்ட சித்திரசேனன் அவர்களை, நீங்கள் எவரும் இங்கு தங்கக்கூடாது, வெளியேறுங்கள் என்று தன்னுடன் இருந்த கந்தர்வர்களை விட்டு தடுத்து விட்டான். உடனே துரியோதனனின் பரிவாரங்கள் அவனிடம் சென்று, வேந்தே, யாரோ ஒரு சிற்றரசன் தடாகத்துக்கு அருகே தன் பரிவாரத்துடன் தங்கியுள்ளான். அவனும் அவனது பரிவாரங்களும் எங்களை அங்கு தங்கக்கூடாது என்று தடுத்துவிட்டனர் என்றனர். இதனால் கோபம் கொண்ட துரியோதனன், யார் அவன்? என் உத்தரவையே அவன் தடுத்தானா? எந்த நாட்டவன்? நாங்கள் அவனை விரட்டி அடித்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்று கூறினான். மீண்டும் தடாகம் இருக்கும் இடத்தை அடைந்த கௌரவர் பரிவாரம் அங்கு பாடி வீடு அமைக்க துவங்கினர். அப்போதும் சித்திரசேனனுடன் இருந்த கந்தர்வர்கள் அவர்களை விரட்டி அடித்தனர். விவரம் அறிந்த பெருஞ்சேனையோடு தன் பரிவாரங்களை விரட்டி அடித்தவர்களை அடித்து விரட்ட துரியோதனன் கடும் கோபம் கொண்டவனாய் தடாகம் இருக்கும் இடத்திற்கு விரைந்தான். துரியோதனனின் சேனைக்கும் கந்தர்வர்களுக்கும் பெரும் யுத்தம் மூண்டது. முதலில் கந்தர்வர்கள் அந்த யுத்தத்தில் தோல்வியுறும் நிலை உருவானது. இதனை உணர்ந்த கந்தர்வராஜனான சித்திரசேனன் கடும் சினம் கொண்டு தன்னிடம் இருந்த மாய அஸ்திரங்களை கௌரவ சேனைகளின் மீது பிரயோகித்தான். இதனால் கர்ணனும் பிற கௌரவ வீரர்களும் தங்கள் தேர்கள், ஆயுதங்கள் ஆகியவற்றை இழந்து பயந்து ஓடினர். ஆனால் துரியோதனன் மட்டும் அஞ்சாது சித்திரசேனனை எதிர்த்து நின்றான். உடனே கந்தர்வராஜன் அவனை உயிருடன் பிடித்து கயிற்றால் கட்டி தன் தேரில் தூக்கி போட்டான். பின் தான் வெற்றி பெற்றதை அறிவிக்கும் விதமாக அவன் சங்கநாதம் செய்தான். கந்தர்வர்கள் பயந்தோடிய முக்கியமான கௌரவ வீரர்களை சிறைப்படுத்தினர். கந்தர்வர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட கௌரவ வீரர்களில் சிலர் பாண்டவர்களின் ஆசிரமத்திற்கு விரைந்தோடி சென்று அவர்களிடம் நடந்தவற்றை கூறி முறையிட்டனர். அவர்கள் உரைத்ததை கேட்டதும் பீமன் மிகவும் மகிழ்ந்தான். ஆஹா, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கந்தர்வர்கள் செய்து முடித்தனர். வனவாசம் செய்யும் நம்மை இங்கேயும் வந்து ஏளனம் செய்ய எண்ணிய துரியோதனுக்கு சித்திரசேனன் தக்க பாடம் புகட்டினான். நன்று, நம் பொறுப்பை கந்தர்வராஜன் ஏற்றான். அவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவராரோம் என்றான். பீமனை உரைத்ததை கேட்டதை தருமபுத்திரர், தம்பி பீமா, நீ இவ்வாறு மகிழ்ந்துரைப்பது சரியல்ல. சிறைப்பட்டோர் நம் குலத்தோர் என்பதை நீ மறந்தாயா? அவர்கள் சிறைப்பட்டதை அறிந்து நாம் வீணே இருக்கலாமா? உடனே நீ விரைந்து சென்று தம்பி துரியோதனனை சித்திரசேனனிடம் பிரியிலிருந்து விடுபடுவாயாக என்றார். இவ்வாறு தருமர் தன்னை ஏவியது பீமனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன், அண்ணா, நம்மை வஞ்சனையாக அரக்கு மாளிகையில் எரித்து கொல்ல பார்த்த படுபாதகனான அந்த துரியோதனனை நான் ஏன் சென்று விடுவிக்க வேண்டும்? நான் உண்ணும் உணவில் விஷத்தை கலந்து என்னை கட்டி போட்டு கங்கையில் மூழ்கடித்து கொல்ல பார்த்த கொடியவனுக்கா தாங்கள் கருணை காட்டுகிறீர்கள்? அரசவையில் பலர் முன்னிலையில் நம் பாஞ்சாலியை இழுத்து அவமானப்படுத்திய அந்த சிறுமதியாளர்களிடம் தாங்கள் ஏன் சகோதர பாசம் வைத்திட வேண்டும்? நம் குலத்தோர் என்று அவர்களை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பொறுக்க மாட்டாது கூறினான். அப்போது சித்திரசேனனால் சிறைப்பட்ட துரியோதனின் அலறல் கேட்டது. உடனே தருமர், பீமா, உனது ஆட்சேபனை தகாதது என்று கூறி தன் சகோதரர்களை அழைத்து, உடனே நீங்கள் விரைந்து சென்று சித்திரசேனின் பிடியில் இருந்து துரியோதனனை மீட்டு வருவீராக என்று உத்தரவிட்டார். தர்மரது உத்தரவை தலைமேல் ஏற்ற பீமர்ச்சனர் தோல்வியுற்று துவண்டிருந்த கௌரவ சேனையை மீண்டும் திரட்டிக்கொண்டு கந்தர்வ சேனையுடன் போரிட துவங்கினார். பாண்டவர்கள் தன்னை எதிர்த்து போரிட வந்ததைக் கண்டு கந்தர்வராஜனான சித்திரசேனன் தன் கோபம் தணிந்தவனாய், பாண்டவ வீரர்களே, துஷ்டர்களான கௌரவர்களுக்கும் பாடம் புகட்டவே இவ்வாறு நான்
செய்ய நேர்ந்தது என்றுரைத்து துரியோதனனையும் மற்றவர்களையும் விடுவித்தான். தப்பித்தால் போதும் என்று பெரும் அவமானத்திற்குள்ளான கௌரவர்களும் மற்றவர்களும் பரிவாரங்களும் அஸ்தினாபுரம் நோக்கி விரைந்து திரும்பினர். அவ்வாறு செல்லும் வழியில் முன்பே தோல்வியுற்று ஓடிய கர்ணனை துரியோதனன் கண்டு, கர்ணா, என் உயிரை போன்றவனே, அந்த சித்திரசேனனால் நான் கொல்லப்பட்டு இருந்தால் மிக மிக நன்றாயிருக்கும் என்றான். எவ்வளவோ சமாதான வார்த்தைகளை கர்ணன் கூறியும் துரியோதனன் அமைதி அடியாமல், கர்ணா, என்னை விட்டுவிடு, இவ்வனத்தில் உபவாசம் இருந்து நான் உயிர் நீப்பேன். துச்சாதனா, இனி எனக்கு பதிலாக ராஜ்ய பொறுப்பை ஏற்று ஆள்வாயாக. இனி என்னால் உயிர் வாழ இயலாது என்றான். இவ்வாறு மனவேதனையோடு துரியோதனன் கூறியதை கேட்டதும் அவன் கால்களை பிடித்தவாறு, வேண்டாம் அண்ணா, இது என்ன விபரீத முடிவு என்று கூறி அழுதான் துச்சாதனன். இவ்வாறு அண்ணனும் தம்பியும் புலம்பி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு பொறுக்க மாட்டாமல், கர்ணன், குருவம்சத்தவர்களே, உங்களுக்கு இது தகாது. அற்பர்களைப் போன்று ஏன் வீணாக புலம்பிக் கொண்டுள்ளீர்கள்? இப்படி புலம்புவதால் என்ன பயன்? ஒருபோதும் தைரியத்தை இழக்காதீர்கள். உங்களது துயரம் பகையாளிக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். பாண்டவர்கள் இவ்வளவு துன்பமும் அவமானமும் அடைந்தும் கூட சற்றும் மனம் கலங்காது உள்ளனரே, அதனை நீங்கள் உணரவில்லையா என்றான். அப்போதும் அவன் அருகே இருந்த சகுனி துரியோதனனிடம், துரியோதனா, கர்ணன் கூறுவதை கேள். பாண்டவர்களிடமிருந்து பறித்த ராஜ்யத்தை அனுபவிக்கும் யோகம் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் உயிரை போக்கிக் கொள்ள துணிகிறாய்? உன் எண்ணம் விபரீதமானது. எழுந்து எங்களுடன் வருவாயாக. இல்லை, இதுவரையில் நீ செய்தவற்றிற்காக வருந்துவதாக இருந்தால் போய் பாண்டவர்களோடு சிநேகம் செய்து கொள். இந்திரபிரஸ்தத்தை அவர்களிடமே திருப்பி அளித்து திருப்தி அடைவாயா என்றான். சகுனியின் கூற்றை கேட்டதும் மீண்டும் துர்புத்தி துரியோதனனிடம் மேலோங்க துவங்கியது. சற்று முன் தான் துயரப்பட்டு கூற வந்தது ஏதோ கனவு போன்று அவனுக்கு தோன்றியது. அந்த பாண்டவர்களை நான் ஜெயித்தே தீருவேன் என்று உரக்க கத்தினான். அதை கேட்டதும் சபாஷ் என்று கர்ணன் அவனை பாராட்டியதுடன், துரியோதனா, சாவில் என்ன நன்மை உள்ளது? உயிருடன் இருந்தால்தானே நாம் நன்மைகள் பலவற்றை அடைய முடியும் என்று கூறி அவனை தழுவிக்கொண்டான். பின் துவைத வனத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தனர். அவர்கள் அவ்வாறு திரும்பி வரும்போது, துரியோதனா, சகுனி மாமா, உங்கள் இருவருக்கும் நான் இப்போது சபதம் செய்து வாக்களிக்கிறேன். 13 வருஷங்களும் முடியட்டும், யுத்தத்தில் அர்ஜுனனை நான் கொல்வேன், இது சத்தியம் என்று தன் வாளை உயர்த்தி முத்தமிட்டு கர்ணன் துரியோதனுக்கு வாக்களித்தான்.